श्री साई नमो नमः। जय जय साई नमो नमः। सद्गुरु साई नमो नमः। ओम साई नमो नमः। श्री साई नमो। Download ShareChat. உனதன்பை மனம் ஏங்கி உயிர் தினம் துடிக்குது. விழியோரம் மழை வந்து உன்னை தினம் நினைக்குது. உலகில் உறவா நீதான் என இருக்கிறேன். ஒரு நாள் உணர்வா என தினம் பொறுக்கிறேன். அப்பா நீ என்னோட அன்பாகி போனால் தெய்வங்கள் வேண்டாமே என் வாழ்வில் வீணா. தாயும் நீயே தந்தை நீயே நீ மட்டுமே என்னோடு இரு போதும் போதும். Download ShareChat. அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ, அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கே நம்மளுக்கு இது கிடைக்கலையே, அவங்க இந்த நல்ல நிலைமையில இருக்காங்க நம்ம இல்லையே, இதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கலாம், ஆனா நான் சொல்றது நல்லது பண்ணி நல்ல நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தப்பே கிடையாது. அது பாபா தான் தூக்கி வச்சிருக்காரு. நீங்க நினைக்கலாம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணல, ஒரு சின்ன உதாரணத்துக்கு கெட்டதே பண்றாங்க, ஆனா இன்னைக்கு அவங்க நல்ல நிலைமையில இருக்காங்க. ஒரு சொசைட்டில ஒரு பெரிய ஒரு ஃபேம் இருக்கு, ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், எல்லா கெட்டது பண்ணி அவன் இந்த நல்ல நிலைமையில இருக்கானே, எப்படி இதெல்லாம் பாபா பார்த்துன்னு சும்மா இருக்காரு அப்படின்னு கண்டிப்பா as a human நம்மளுக்கு தோணும். அதெல்லாம் தோணலன்னா நம்ம நிஜமாவே நம்மளும் ஒரு செயின்ட் தான். இது கண்டிப்பா தோணும். இது எல்லாமே பாபா பார்த்துன்னு தான் இருக்காரு. கண்டிப்பா ஒரு நாள் இல்லை இன்னொரு நாள், இந்த ஜென்மம் இல்லைன்னா அடுத்த ஜென்மம் நம்ம கண்ணு பாக்குறதோ இல்லையோ, சத்தியமா பாபா நீ என்ன வேணா பண்ணு, உன்னை தவிர நான் வேற யார்கிட்டையும் போக மாட்டேன். எனக்கு வேற யாரு இருக்கிறா? நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? உன்னுடைய சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த சோதனையில் இருந்து மீளக்கூடிய தன்மையை நீயே எனக்கு தர வேண்டும் அப்படின்னு அவன்கிட்டே தான் நாம போய் சொல்ல முடியும். ஒரு தாய் குழந்தை தவறு செய்கிறதே என்று அடித்து விடுகிறாள். தாய் அடித்து விட்டாளே அப்படிங்கறதுக்காக அந்த குழந்தை இன்னொருத்தரை கட்டி பிடிச்சிட்டு அழறதே கிடையாது. என்ன, அடித்த தாயையே கட்டி பிடிச்சிட்டு ஒரு குழந்தை அழுவுது. ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடிய அன்பும் நமக்கு கடவுள் மேல் இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை துன்பங்களில்